வணக்கம். இது பீப்பிள் இங்கிலீஷ் சீரீஸ். இந்த வீடியோல வழக்கம் போல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃப்ரேஸ் தான் கத்துக்க போறோம். என்ன மாதிரி இடங்கள்ல யூஸ் பண்ற ஃப்ரேஸ் அப்படின்னா, அவன் இங்கேயும் அங்கேயும் சென்னைக்கும் பெங்களூருக்குமா மாத்தி மாத்தி போயிட்டு இருக்கான். 2 பேரும் 1 மணி நேரமா மாத்தி மாத்தி விவாதம் செய்கின்றனர். 2 பேரும் மாறி மாறி சண்டை போட்டுக்கிறாங்க. நாங்க 2 பேரும் மாறி மாறி மெசேஜ் அனுப்பிச்சுக்கிட்டோம். இந்த மாதிரியெல்லாம் சொல்றதுக்கான ஃப்ரேஸ். இந்த சீரீஸ ஃபர்ஸ்ட்லேருந்து பார்த்துட்டு இருக்க நெறைய பேருக்கு, மாறி மாறினா டேக் டர்ன்ஸ் தானே, நாங்க ஏற்கனவே பார்த்துட்டோம் அப்படின்னு உங்களுக்கு தோணும். நாம இன்னைக்கு பார்க்க போறது டேக் டர்ன்ஸ் இல்ல. இன்ஃபேக்ட் டேக் டர்ன்ஸுக்கும் இதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. என்ன அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். இப்போ அவர்கள் இருவரும் மாறி மாறி ஊஞ்சலை ஆட்டினார்கள். நாங்கள் மாறி மாறி கனமான பையை சுமந்து சென்றோம். இந்த மாதிரி இடங்கள்ல தான் நம்ம வந்து டேக் டர்ன்ஸ் யூஸ் பண்ணுவோம். என்ன டிஃபரன்ஸ் மாறி மாறின்னு தானே இருக்கு அப்படின்னு உங்களுக்கு தோணும். ஆக்சுவலா இங்கெல்லாம் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, முறை வச்சு நான் கொஞ்சம் தூரம் பேக்க தூக்கிட்டு வரேன். அப்புறம் நீ கொஞ்சம் தூரம் பேக்க தூக்கிட்டு வா. கார நான் கொஞ்சம் தூரம் ஓட்டுறேன். நீ கொஞ்சம் தூரம் ஓட்டு. இந்த மாரி முறை வச்சு ஒரு விஷயத்த பண்றப்ப தான் நம்ம டேக் டர்ன்ஸ் அப்படின்ற ஃப்ரேஸ யூஸ் பண்ணுவோம். பட் நாம இன்னைக்கு பார்க்க போறது பார்த்தீங்களான்னா, அவன் சென்னைக்கும் பெங்களூருக்குமா மாறி மாறி போயிட்டு இருக்கான். 2 பேரும் மாத்தி மாத்தி சண்டை போட்டுக்கிறாங்க. நாங்க 2 பேரும் ஒருவர் மாற்றி ஒருவர் மெசேஜ் அனுப்பிச்சிட்டோம். மெசேஜ் அனுப்புறதெல்லாம் முறை வச்சு இங்க பாரு நான் ஒரு தடவ அனுப்புறேன், அப்புறம் நீ ஒரு தடவ அனுப்பு. அப்படி அனுப்ப மாட்டோம் இல்லையா? நான் ஒரு தடவ அனுப்புவேன். அதுக்கு அவங்க ரிப்ளை அனுப்புவாங்க. இந்த மாதிரி தான் அந்த ஆ டெக்ஸ்ட் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி இடங்கள்ல நம்ம வந்து டேக் டர்ன்ஸ் யூஸ் பண்ண மாட்டோம். ஞாபகம் வச்சுக்கோங்க. டேக் டர்ன்ஸ்ன்றது முறை வச்சு ஒருத்தவங்க ஒரு விஷயத்த பண்ணணும் கொஞ்ச நேரம், அடுத்து கொஞ்ச நேரம் இன்னொருத்தவங்க பண்றது. அந்த மாரி இடங்கள்ல தான் நம்ம டேக் டர்ன்ஸ யூஸ் பண்ணுவோம். நாம இன்னைக்கு பார்க்க போற ஃப்ரேஸ மாறி மாறி, மாத்தி மாத்தி, முன்னும் பின்னும், அங்கும் இங்கும் இந்த மாரியெல்லாம் சொல்றதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். நாம இன்னைக்கு பார்க்க போற ஃப்ரேஸ் பேக் அண்ட் ஃபோர்த். பேக் அண்ட் ஃபோர்த். இத நம்ம நெறைய டிஃபரண்ட் கான்டெக்ஸ்ட்ல யூஸ் பண்ணலாம். பட் அதுக்கு முன்னாடி இதோடைய சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் என்னன்னு பார்த்துருவோம். சப்ஜெக்ட், வெர்ப், பேக் அண்ட் ஃபோர்த். இல்ல வெர்ப் இல்லாம ஏதாவது ஆப்ஜெக்ட் வந்துச்சுன்னா, சப்ஜெக்ட், வெர்ப், ஆப்ஜெக்ட் அதுக்கப்புறம் பேக் அண்ட் ஃபோர்த். அதே மாதிரி இங்க வந்து 2 டிஃபரண்ட் சினாரியோஸ்க்கு நம்ம குடுத்துருக்கோம். ஒண்ணு வந்து பிட்வீன் ஏ அண்ட் பி, இல்லன்னா அபவுட் இல்ல ஆன் ஒரு டாபிக். இந்த மாரி ஸ்ட்ரக்சர் இருக்கும். எப்போ எதை யூஸ் பண்ணணும் அப்படின்றதுல அப்படியே எக்ஸாம்பிள்ஸ் பார்க்குறப்போ பார்க்கலாம். அப்பதான் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இப்போ நாம இந்த பேக் அண்ட் ஃபோர்த்த டிஃபரண்ட் கான்டெக்ஸ்ட்ல, டிஃபரண்ட் மீனிங்ஸ்ல யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னோம் இல்லையா? இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற மீனிங் என்ன அப்படின்னா, பிசிக்கல் மூவ்மெண்ட். ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு, திரும்பவும் அங்கேருந்து இங்க, இங்கேருந்து அங்க மாறி மாறி போறது. இத தான் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். பொதுவா நம்ப அப்படியே தமிழ இங்கிலீஷ்க்கு டிரான்ஸ்லேட் பண்ணாதீங்க. முன்னும், பின்னும், அங்கும், இங்கும் அப்படிலாம் சொல்றப்ப, இப்ப அங்கும், இங்கும் குழந்தைகள் அங்கும், இங்கும் ஓடினார்கள் அப்படின்னா, எங்கன்னு தெரியாது. சும்மா இஷ்டத்துக்கு அங்க, இங்க ஓடுனாங்க அப்படின்னா, நம்ம ஹியர் அண்ட் தேர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். பட் அந்த மாரி இல்லாம, ஏன்னு ஒரு இடம் இருக்கு, பின்னு ஒரு இடம் இருக்குன்னு அஸ்யூம் பண்ணிக்கோங்க. ஏலேருந்து பிக்கு போறது, பிலேருந்து ஏக்கு போறது, திரும்பவும் ஏக்கு போறது, இப்படி மாறி மாறி போறது. சென்னையிலேருந்து பெங்களூர் போனான், பெங்களூர்லேருந்து சென்னைக்கு வந்தான், திருப்பி சென்னையிலேருந்து பெங்களூர் போனான். இந்த மாதிரி சொல்றது. இப்போ ஒரு ஹாஸ்பிட்டல்ல வந்து வெளியில அப்படியே டென்ஷனா இங்க இங்கேயும் நடந்துட்டு இருப்பாங்க. கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க. கன்னா பின்னா நடக்க மாட்டாங்க. ஒரு பாயிண்ட்லேருந்து கொஞ்சம் தூரம் அப்படி நடப்பாங்க. திரும்பி அந்த பாயிண்ட்டுக்கே வருவாங்க. திரும்பி நடப்பாங்க. இந்த மாதிரி பெண்டுலம் எப்படி இப்படி அப்படி ஆடும். அந்த மாதிரி இடங்கள்ல மட்டும் தான் நம்ம பேக் அண்ட் ஃபோர்த்த யூஸ் பண்ண முடியும். ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப இந்த எக்ஸாம்பிள் பாருங்களேன். அவன் 1 மாசமாவே சென்னைக்கும், பெங்களூருக்கும் மாத்தி மாத்தி டிராவல் பண்ணிட்டு இருக்கான். அஃப்கோர்ஸ் நம்ம கலைக்கில சொல்றப்ப மாத்தி மாத்தி அப்படின்னு சொல்லுவோம். நீங்க மாறி மாறி 2க்கும் நம்ம வந்து இத யூஸ் பண்ண போறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸுக்கு அப்படின்னு சொல்றப்ப தான் இந்த பிட்வீன் ஏ அண்ட் பி இத நம்ம யூஸ் பண்ண போறோம். அப்ப இதுக்கு வேலை இல்ல. அப்போ இந்த மாரி சென்டென்சஸ்க்கு பாருங்க சப்ஜெக்ட், வெர்ப், ஆப்ஜெக்ட் இருந்துச்சுன்னா அது பேக் அண்ட் ஃபோர்த் பிட்வீன் ஏ அண்ட் பி. இந்த ஸ்ட்ரக்சர தான் நம்ம இப்ப யூஸ் பண்ண போறோம். ஸோ சப்ஜெக்ட் வந்து அவர், ஹி. பயணம் செய்கிறார். 1 மாத காலமாக இத மாரி ஒரு டியூரேஷன குடுத்து அப்பயிலேருந்து இப்ப வரைக்கும் தொடர்ந்து பயணம் செய்கிறார் அப்டின்னாலே நம்ம வந்து பெர்ஃபெக்ட் கன்டினியூஸ், பிரசன்ட் பெர்ஃபெக்ட் கன்டினியூஸ் டென்ஸ யூஸ் பண்ணணும் இல்லையா? அதனால ஹி ஹாஸ் பீன் ட்ராவலிங். ஹி ஹாஸ் பீன் ட்ராவலிங். வெர்ப் மட்டும் தான் இருக்கு. அடுத்தது பேக் அண்ட் ஃபோர்த். அடுத்தது பாருங்க பிட்வீன் ஏ அண்ட் பி. 2 பாயிண்ட் இங்கேருந்து அங்க, அங்கேருந்து இங்க. திரும்ப திரும்ப. அப்பதான் நாம பேக் அண்ட் ஃபோர்த்த யூஸ் பண்றோம். இந்த இடத்துல ஏன்னா சென்னை, பின்னா பெங்களூர் அவ்வளோதான். கடைசியா நம்ம டியூரேஷன்.
for a month. ஒரு மாத காலமாக. He has been traveling back and forth between Chennai and Bangalore for a month. He has been traveling back and forth between Chennai and Bangalore for a month. ஈஸியா இருக்கு இல்லையா? லாங் சென்டென்ஸ் ஆனா ஈஸியா ஃப்ரேம் பண்ண முடியுது பாருங்க. இன்னொரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாமா? இதே கான்டெக்ஸ்ட். கிச்சனுக்கும் வாசலுக்கும் மாத்தி மாத்தி குறைஞ்சது ஒரு 10 தடவை நான் நடந்துட்டேன் அப்படின்னு சொல்லணும். கிச்சனுக்கும் வாசலுக்கும் மாத்தி மாத்தி குறைஞ்சது 10 தடவை நடந்துட்டேன். ஸோ ஏ அண்ட் பி பாருங்க. ஒன்று கிச்சன், இன்னொன்று வந்து ஃப்ரண்ட் டோர். இப்படி வச்சு சொல்ல போகிறோம் நம்ம. ஸோ நான் தான் சப்ஜெக்ட் ஆகி நடந்தேன். ஐ வாக்ட் பேக் அண்ட் ஃபோர்த் பிட்வீன் த கிச்சன் அண்ட் த ஃப்ரண்ட் டோர். ஏ அண்ட் பி பிட்வீன் த கிச்சன் அண்ட் த ஃப்ரண்ட் டோர். குறைஞ்சது 10 தடவை, அட்லீஸ்ட் 10 டைம்ஸ். I walked back and forth between the kitchen and the front door at least 10 times. இப்போ இந்த எக்ஸாம்பிள் பாருங்க. நாம இது வரைக்கும் பிட்வீன் ஏ அண்ட் பி அப்படின்னு 2 பிளேசஸ் சொல்றப்போ நம்ம பிட்வீன் ஏ அண்ட் பின்னு சொன்னோம். பலத்த காற்றில் மரங்கள் முன்னும் பின்னும் அங்கும் இங்கும் ஆடின அப்படின்னு சொல்ல போறோம். நம்ம சொன்னோம் இல்லையா, ஒரு பெண்டுலம் ஊசல் இப்படி இப்படி ஆடும் அப்படின்னு சொல்றப்போ எப்படி 2 பாயிண்ட்டுக்கு நடுவில் போயிட்டு போயிட்டு வரும். இதுக்கு நம்ம ஏ அண்ட் பின்னு நம்ம இடம்லாம் சொல்ல முடியாது. பட் பக்கவாட்டில் அசைஞ்சிச்சுன்னா அங்கும் இங்கும்னு சொல்லுவோம். முன்னாடி பின்னாடி அப்படிங்கிறப்போ முன்னும் பின்னும் அசைந்ததுன்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான் சொல்ல போகிறோம். சப்ஜெக்ட் வந்து ட்ரீஸ். த ட்ரீஸ் இந்த மாதிரி முன்னும் பின்னும் அப்படியே அசைகிறத வந்து நம்ம ஸ்வே அப்படின்ற வார்த்தையை வச்சு சொல்லுவோம். அதனால த ட்ரீ ஸ்வேட் பேக் அண்ட் ஃபோர்த். இந்த இடத்துல ஏ அண்ட் பின்னு பாயிண்ட்ஸ்லாம் கிடையாது. பேக் அண்ட் ஃபோர்த்துனாலே இந்த இடத்துல முன்னும் பின்னும் அங்கும் இங்கும் அப்படி ஊசல் ஆடுற மாதிரி அசைகிறது. த ட்ரீ ஸ்வேட் பேக் அண்ட் ஃபோர்த். எதனால? பலத்த காத்துல. இந்த ஸ்ட்ராங் விண்ட். த ட்ரீ ஸ்வேட் பேக் அண்ட் ஃபோர்த் இந்த ஸ்ட்ராங் விண்ட். அவ்வளோதான். ஸோ நாம ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஃபிசிக்கல் மூவ்மெண்ட் திரும்ப திரும்ப இங்கேயும் அங்கேயும் மாற்றி மாற்றி போயிட்டு இருக்கிறதுக்கு நம்ம வந்து பேக் அண்ட் ஃபோர்த் வச்சு சொன்னோம். இப்போ செகண்ட் கான்டெக்ஸ்ட். ஒரு டிசிஷன் எடுக்கிறப்ப இப்படி பண்ணுறதா இல்லை அப்படி பண்ணலாமா? இன்னைக்கு சொல்றதே ஓகே, இன்னைக்கு ஒரு கார் வாங்கிடலாம், நம்ம கண்டிப்பாக கார் தேவை தான் அப்படின்னு சொல்றது. அடுத்த நாளே இது தேவையா, ரொம்ப செலவாகும் போல இருக்கே அப்படிங்கிறது. திரும்ப இன்னொரு நாள் இல்லை வாங்கிடலாம் அப்படிங்கிறது. ஸோ இந்த மாதிரி நம்மளுடைய ஒப்பீனியனை டிசிஷனை மாற்றி மாற்றி பண்ணிகிட்டே இருக்குது. இதுக்கும் நாம பேக் அண்ட் ஃபோர்த் அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, இது வந்து தொடர்ந்து கொஞ்ச நாள் நடக்குது மாற்றி மாற்றி. ஸோ அந்த மாதிரி இடங்களில் தான் நம்ம பேக் அண்ட் ஃபோர்த்தை யூஸ் பண்ணுவோம். கார் வாங்குறதா வேண்டாமான்னு நானும் மாற்றி மாற்றி யோசிச்சுட்டு இருக்கேன். ஒரு நாள் வாங்கலாம்னு நினைக்கிறேன், அப்புறம் இன்னொரு நாள் வேணாம்னு நினைக்கிறேன், அப்புறம் திரும்ப வாங்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் சினாரியோ. ஸோ சப்ஜெக்ட் ஐ. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த மாதிரி யோசிக்கிறது, மாற்றி மாற்றி யோசிக்கிறது, மாற்றி மாற்றி பேசுறது, இதுக்கெல்லாம் நீங்கள் வந்து திங்க், டெல் இந்த மாதிரி வேர்ப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணணுன்ற அவசியமே இல்லை. ரொம்ப காமனாக நம்ம வந்து கோயிங் பேக் அண்ட் ஃபோர்த் அப்படின்னு யூஸ் பண்ணிடுவோம். ஸோ நான் யோசித்து கொண்டு இருக்கிறேன். ஐ எம் கோயிங் பேக் அண்ட் ஃபோர்த். இப்படியும் அப்படியும் மாற்றி மாற்றி போயிட்டுருக்கேன். ஐ எம் கோயிங் பேக் அண்ட் ஃபோர்த். இப்போ நம்ம டாபிக் பற்றி பேசிகிட்டு இருக்கோம் இல்லையா? அதனால நம்ம அபவுட் இல்லைன்னா ஆன் யூஸ் பண்ணுவோம். இந்த இடத்துல ஆன். ஆன் வெதர் டு பை த கார் ஆர் நாட். கார் வாங்கலாமா? வெதர் டு பை த கார் ஆர் நாட். 2 ஆப்ஷன் அப்படின்னாலே வெதர். டு பை ஆர் நாட். அதுதான் இந்த இடத்துல 2 டிசிஷன்ஸ். ஐ எம் கோயிங் பேக் அண்ட் ஃபோர்த் ஆன் வெதர் டு பை த கார் ஆர் நாட். இன்னொரு எக்ஸாம்பிள் கூட பாருங்களேன் இந்த மாதிரி கான்டெக்ஸ்ட்டுக்கு. அவ ஒழுங்கா ஒரு முடிவு எடுக்காம மாற்றி மாற்றி பேசுகிறா. இப்படி நாம சொல்ல போகிறோம். கோ வச்சே சொல்லிடலாம். கோ பேக் அண்ட் ஃபோர்த் அப்படி வச்சே சொன்னால் போதும். ஸோ அந்த மாதிரி தான் நம்ம சொல்ல போகிறோம். ஸோ பேசுகிறாள், தொடர்ந்து மாற்றி மாற்றி பேசிகிட்டே இருக்கா, அப்படியே பண்ணிகிட்டு இருக்கா அப்படின்றதுனால நம்ம போன எக்ஸாம்பிளில் ஐ எம் கோயிங் பேக் அண்ட் ஃபோர்த் அப்படின்னு சொன்னோம். அந்த மாதிரி இங்கேயும் நீங்கள் ஷீ இஸ் கோயிங் பேக் அண்ட் ஃபோர்த்துன்னு சொல்லலாம். அதுக்கு பதிலாக நாம் கீப்ஸ், தொடர்ந்து இப்படி பண்ணிகிட்டே இருக்கா அப்படின்னு சொல்கிறதுனால கீப்ஸ். சப்ஜெக்ட் ஷீன்றதுனால கீப்ஸ் கோயிங் பேக் அண்ட் ஃபோர்த். கீப்பும் ஒரு லிங்கிங் வேர்ப் தான். ஸோ அதனால தான் நம்ம இங்கே அதை யூஸ் பண்ணுறோம். ஷி கீப்ஸ் கோயிங் பேக் அண்ட் ஃபோர்த். ஒரு முடிவு எடுக்காமல், எந்த டாபிக்னு நம்ம சொல்லலை, ஒரு முடிவு எடுக்காமல், வித்தவுட் மேக்கிங் எ கிளியர் டெசிஷன். ஒழுங்கா ஒரு முடிவு எடுக்காமல், வித்தவுட் மேக்கிங் எ கிளியர் டெசிஷன். ஷி கீப்ஸ் கோயிங் பேக் அண்ட் ஃபோர்த் வித்தவுட் மேக்கிங் எ கிளியர் டெசிஷன். அடுத்தது தேர்ட் கான்டெக்ஸ்ட்.
எந்த மாதிரி இடங்கள்ல பேக் அண்ட் ஃபோர்த் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா கம்யூனிகேஷன்ஸ். 2 பேர் மாறி மாறி டிஸ்கஸ் பண்றது. நான் என்னோட ஒப்பீனியன சொல்றது, அடுத்து அவ ஒப்பீனியன சொல்றது, திரும்ப நான் என்னுடைய ஒப்பீனியன சொல்றது. ஸோ மாறி மாறி டிஸ்கஸ் பண்றது 2 பேர். இல்ல மாறி மாறி மெசேஜ் அனுப்புறது, மாறி மாறி இமெயில்ஸ் அனுப்புறது, லெட்டர்ஸ் போடுறது, இந்த மாதிரி எல்லா விதமான கம்யூனிகேஷன்ஸ். தொடர்ந்து நான் ஒண்ணு அனுப்புவேன், திரும்ப அவங்க ஒண்ணு அனுப்புவாங்க. இப்படி மாறி மாறி பண்ணிட்டு இருந்தோம். அந்த மாதிரி சொல்றதுக்கும் நம்ம பேக் அண்ட் ஃபோர்த்த யூஸ் பண்ணுவோம். இப்ப இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். நாங்க 1 வாரமா மாறி மாறி மின்னஞ்சல்களை அனுப்பிக் கொண்டு இருக்கிறோம். இமெயில்ஸ் அனுப்பிட்டு இருக்கோம் அப்படின்னு நம்ம சொல்லப் போறோம். ஸோ 1 வாரமா ஒரு டியூரேஷன். அப்போ பிரசன்ட் பெர்ஃபெக்ட் கன்டினியூஸ் டென்ஸ். இப்ப நாங்கள்னு இருக்கிறதுனால வி இல்லையா? அப்ப வி ஹேவ் பீன் சென்டிங். வின்றதுனால வி ஹேவ் பீன் சென்டிங் இமெயில்ஸ் பேக் அண்ட் ஃபோர்த். 1 வாரமா, இந்த வாரம் ஃபுல்லாவே, ஆல் வீக். முன்னாடியே சொன்ன மாதிரி ஆல் வீக்னா எல்லா வாரமும்னு அர்த்தம் இல்ல. இந்த வாரம் முழுக்க அப்படின்னு அர்த்தம். இப்போ we have been sending emails back and forth all week. இதுவே நாங்க நைட்டு ஃபுல்லா மாத்தி மாத்தி மெசேஜ் அனுப்பிச்சிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்றதா இருந்தா we were texting back and forth all night. அனுப்பி கொண்டு இருந்தோம் பாஸ்ட்ல. we were texting back and forth all night. அவங்க 2 பேரும் மாறி மாறி சண்டை போட்டுக்கிட்டாங்க. ஸோ மாறி மாறி சண்டையிட்டனர். பாஸ்ட்ல இருக்கு, அதனால they. இந்த இடத்துல சண்டைனா வாய் சண்டை. அப்பதான் மாறி மாறி அப்படின்ற மாதிரி வரும். நான் ஒன்று சொல்லுவேன், அவங்க ஒன்று சொல்லுவாங்க, மாறி மாறி சண்டை வரும் இல்லையா? அதனால தி ஆர்கியூட் பேக் அண்ட் ஃபோர்த் பல மணி நேரம். இந்த இடத்துல சென்டென்ஸ்ல இல்லை, தமிழ் சென்டென்ஸ்ல இல்லை, பட் நாம இங்கிலீஷ்ல போட்டிருக்கோம். ஃபார் ஹவர்ஸ், பல மணி நேரம் மாறி மாறி சண்டை போட்டாங்க. தி ஆர்கியூட் பேக் அண்ட் ஃபோர்த் ஃபார் ஹவர்ஸ். இப்போ அடுத்த கான்டெக்ஸ்ட். பேக் அண்ட் ஃபோர்த் எங்க யூஸ் பண்ண போறோம்னா ரிப்பீட்டட் ஆக்ஷன். என்ன மாதிரி ரிப்பீட்டட் ஆக்ஷன்? நான் இப்போ வந்து இங்க இருக்கிற பொருள் அங்கேயும், அங்க இருக்கிற பொருள் இங்கேயும் இப்படி மாத்தி மாத்தி வச்சுக்கிட்டே இருக்கேன். ஸோ ரிப்பீட்டடா இது மாதிரி ஒரு வேலையை பண்றேன். இப்போ குழந்தைங்க பால் போடுறாங்க. இந்த குழந்தை அந்த குழந்தைக்கும், அந்த குழந்தை இந்த குழந்தைக்கும் மாறி மாறி பந்து வீசிக்குவாங்க இல்லையா? ஸோ இதுக்கெல்லாம் நம்ம டேக் டர்ன்ஸ் யூஸ் பண்ண முடியாது. மாறி மாறி செய்யறது அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி இடங்கள்லாம் நம்ம வந்து பேக் அண்ட் ஃபோர்த்தை யூஸ் பண்ணுவோம். இப்போ பாருங்களேன், குழந்தைகள் பந்தை மாத்தி மாத்தி தூக்கி எறிந்து கொண்டிருந்தார்கள். ஸோ பேக் அண்ட் ஃபோர்த் யூஸ் பண்றப்போ நீங்க ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. 2 இடங்கள், ஏலேருந்து பிக்கு, பிலேருந்து ஏக்கு மாறி மாறி போறது. அடுத்தது 2 நபர்கள், ஏ, பி. இவர் அவருக்கு மெசேஜ் அனுப்புவாரு, அவர் இவருக்கு அனுப்புவாரு, இவர் திருப்பி அனுப்புவாரு, இந்த மாதிரி. இப்போ அதே மாதிரி தான் இங்கேயும் ஏன்ற குழந்தை, பின்ற குழந்தை. ஏ வந்து பிக்கு பால் போடுவாங்க, பி வந்து ஏக்கு பால் போடுவாங்க. ஸோ 2 நபர்கள். அதே மாதிரி நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி 2 டிசிஷன். இதுவா இல்ல அதுவா? இதை எடுத்துக்கலாம், இல்ல அதை எடுத்துக்கலாம். இப்படி கன்ஃபியூஸ் ஆகுறது. ஸோ இந்த மாதிரி இடங்கள்ல தான் நம்ம பேக் அண்ட் ஃபோர்த்தை யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ இந்த எக்ஸாம்பிள் எப்படி சொல்லலாம்? குழந்தைகள், தி சில்ட்ரன். எறிந்து கொண்டு இருந்தார்கள், பாஸ்ட் கண்டினியூஸ்ல இருக்கு. அதனால we're tossing the ball back and forth. The children were tossing the ball back and forth. இப்போ இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் கூட எடுத்துக்கலாம். இப்போ நீங்க வந்து கார்ல போயிட்டு இருக்கீங்க. எனக்கு விண்டோ சீட். இல்ல எனக்குன்னு 2 பேர் சண்டை போட்டுக்கிறாங்க. அப்ப சரி ஓகே, நீ கொஞ்ச நேரம் உட்காரு, நான் கொஞ்ச நேரம் உட்கார்ந்துக்கிறேன். இந்த மாதிரி சொல்றதா இருந்தா நீங்க டேக் டர்ன்ஸும் யூஸ் பண்ணலாம். இந்த இடத்துல நீங்க டேக் டர்ன்ஸும் யூஸ் பண்ணலாம். பட் நம்ம இந்த இடத்துல என்ன சொல்றோம்னா 2 பேரும் மாத்தி மாத்தி இடத்த மாத்திக்கிட்டே இருந்தாங்க. இவன் அங்க போறான், அவன் இங்க வரான், மாத்தி மாத்திட்டே இருந்தாங்க. அப்படின்னு நம்ம ஜென்ரலா சொல்ல போறோம். அதனால தான் இங்க பேக் அண்ட் ஃபோர்த் யூஸ் பண்றோம். ஸோ அவர்கள் மாற்றிக்கொண்டு இருந்தார்கள், பாஸ்ட் கண்டினியூஸ். அதனால they were swapping seats back and forth. பயணம் முழுவதும், throughout the journey. They were swapping seats back and forth throughout the journey. ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது இல்லையா இந்த பேக் அண்ட் ஃபோர்த்? இந்த சென்டென்சஸை நீங்க ட்ரை பண்ணுங்க. சிறுவர்கள் பந்தை மாறி மாறி உதைத்தார்கள். ஒரு ஃபுட்பால் மாதிரி ஏதோ ஒன்று விளையாடுறாங்க, மாறி மாறி உதைத்தார்கள். வேலையை விட்டுலாமா வேண்டாமான்னு அவனும் மாத்தி மாத்தி யோசிச்சான் அப்படின்னு சொல்லணும். குழந்தைங்க வீட்டுக்கும் தோட்டத்துக்கும் மாறி மாறி ஓடினார்கள். இதுதான் நீங்க ட்ரை பண்ண வேண்டிய 3 சென்டென்சஸ். ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கான ஆன்சர்ஸை அடுத்த ஸ்லைட்லயே செக் பண்ணிக்கலாம். உங்களுக்கான ஆன்சர்ஸ் செக் பண்ணிடலாமா? ஸோ சிறுவர்கள், த பாய்ஸ், உதைத்தார்கள், கிக்ட் த பால் பேக் அண்ட் ஃபோர்த். ஸோ verb, ஆப்ஜெக்ட் இருந்தால் தானே ஆப்ஜெக்ட், அதுக்கப்புறம் பேக் அண்ட் ஃபோர்த்னு சொன்னோம் இல்லையா? ஸோ த பாய்ஸ் கிக் த பால் பேக் அண்ட் ஃபோர்த்.
அடுத்தது வந்து 2 விஷயத்த மாறி, மாறி யோசிக்கிறது அப்படின்னாலே, கோ பேக் அண்ட் ஃபோர்த்ன்னு நம்ம சொன்னோம். ஸோ யோசித்தான் பாஸ்ட்ல இருக்கிறதுனால, ஹி வென்ட் பேக் அண்ட் ஃபோர்த். அபவுட் இல்லன்னா ஆன்னு சொன்னோம். இந்த இடத்துல அபவுட் குவிட்டிங் தி ஜாப். வேலைய விடுறதா? வேண்டாமா? இத 2 தடவ நீங்க சொல்லணும்னு இல்ல. வெதர் அப்படிலாம் போடணும்னு இல்ல. நீங்க வந்து இதை பற்றி அவன் மாறி, மாறி யோசிச்சான் அப்படின்னு சொன்னாலே போதுமானது. அப்புறம் 2 லொகேஷன் ஏ அண்ட் பி. அப்ப தி கிட்ஸ் ரேன் பேக் அண்ட் ஃபோர்த் பிட்வீன் ஏ அண்ட் பி. பிட்வீன் தி ஹவுஸ் அண்ட் தி கார்டன். ஸோ இந்த வீடியோல நாம பேக் அண்ட் ஃபோர்த்ன்ற ஃப்ரேஸ எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க் யூ சோ மச்.